திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தேர்தலை விட தேர்தல் சமயத்தில் அரசியல் கட்சிகள் வெளியிடும் தேர்தல் அறிக்கைகள் பரபரப்பாக பேசப்படுகின்றன, விவாதிக்கப்படுகின்றன. ஒரு கட்சி வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வியுற்றாலும் சரி, அந்த கட்சியை பற்றி பேசுவதை விட அந்த கட்சி தேர்தல் சமயத்தில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகள் குறித்துத்தான் விவாதிக்கப்படுகின்றன. தேர்தல் அறிக்கைகளில் கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டதா அல்லது நிறைவேற்றும் வாய்ப்புள்ள அறிவிப்புகள் தானா அவை என்கிற கேள்விகள் விடைகாணாத கேள்விகளாக தொடர்ந்து ஒருபுறம் இருக்கும் அதே நிலையில் அரசியல் கட்சிகள் வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கைகள் மீதான ஈர்ப்பு கூடிக்கொண்டே செல்வதையும் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இந்த வரிசையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி இணைந்திருக்கிறது. அதன் 2016 தேர்தல் அறிக்கையை தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு அறிக்கை என்று அறிமுகம் செய்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். பல முக்கிய அம்சங்கள், விவாதத்திற்கு உள்ளாக வேண்டிய அம்சங்கள், விவாதிக்கப்பட வேண்டிய அம்சங்கள், நிறைவேற்ற சாத்தியக்கூறு உள்ள அம்சங்கள், இல்லாத அம்சங்கள் என இந்த அறிக்கை மீது வெளியிடப்பட்ட சில மணி நேரங்களிலேயே விவாதத்திற்குரிய பல்வேறு கருத்துக்கள் வரத் தொடங்கியிருக்கின்றன. நாமும் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வெளியிட்டிருக்கூடிய தேர்தல் அறிக்கை குறித்தும், தேர்தல் அறிக்கை நிகழ்வில் திராவிட கட்சிகளான திமுக, அதிமுக மீது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் விவாதிக்க இருக்கிறோம். இன்று இந்த விவாதத்தில் நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு குமரகுரு, திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு மனுசுந்தரம், பதிப்பாளரும் எழுத்தாளருமான திரு பத்ரி சேஷாத்ரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு பாக்கியம் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அதேபோன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடி தொகுதி வேட்பாளர் மாஃபா பாண்டியராஜன் இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணையிருக்கிறார். தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு குமரகுரு, உங்களிடம் தொடங்குறேன். எங்கள் தேர்தல் அறிக்கை ஹீரோ கிடையாது, எங்கள் தலைவர்கள் தான் எங்களுக்கு ஹீரோ, தலைவர்கள் மீது நம்பிக்கை இல்லாத கட்சிகள் தான் தேர்தல் அறிக்கையை வெளியிடும் அப்படின்னு நீங்க நேரடியாக திமுகவை தான் சொல்றீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிடக்கூட தைரியம் இல்லாத நிலையில் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. தேர்தல் அறிக்கை ஹீரோ அப்படின்னு சொல்றது அவ்வளவு பெரிய குற்றமா? அதாவது இன்னைக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இது வெளியிடும் போது சொன்னாங்க, இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு பேசும்போது எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சொல்றாங்க, இதுல எங்களுக்கு ஹீரோங்கிறது இந்த அறிக்கையை ஹீரோன்னு சொல்லக்கூடாது, அந்த அறிக்கையை செயல்படுத்தப்படக்கூடிய தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். வெறும் அறிக்கையை மட்டும் வைத்தே நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை. இங்க இருக்கிற எங்க லீடர்ஸ் எல்லாமே ஹீரோக்கள் தான். அவங்க எல்லாம் சேர்ந்து இதை கண்டிப்பா நடைமுறைப்படுத்துவாங்க, அந்த அர்த்தத்தை தான் சொன்னாங்க. நீங்க சொல்ற மாதிரி தனிப்பட்ட முறையில் யாரும் தாக்கணும்னு சொல்லல. ஏன்னா நம்ம ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு இதுதான் ஹீரோ அப்படின்னு சொன்னா அதை செயல்படுத்த முடியுமா முடியாதாங்கிறது அரசியல் கட்சி விளக்கணும். ஏன்னா இப்ப இவங்க திமுக கொடுத்தது பார்த்தீங்கன்னா 501 அறிக்கையில கொடுத்திருக்காங்க அம்சங்கள். கிட்டத்தட்ட நான் 55 ஆண்டுகளாக ஆண்ட கட்சிகள் 501 கோரிக்கைகள் வைப்பதுன்றது வெக்கத்துக்குரிய விஷயம். அவங்க எல்லாம் குறைச்சிட்டே வரணும். இப்ப எல்லாம் அவங்க எல்லாம் ஒரு 5 கொடுக்கணும், அவ்வளவுதான். 5 இல்ல 10 கொடுக்கலாம். 501 கொடுக்கும் போதே அப்ப இதுவரையும் கொடுத்த அறிக்கைகள் எல்லாம் வெறும் அறிக்கைகள் தான். அப்பதான் சொல்றோம் இது காலமாற்றத்திற்கு ஏற்ப வளர்ச்சிகள் வரும், தேவைகள் கூடிக்கொண்டே போகும். அப்ப காலமாற்றத்திற்கு ஏற்ப தங்களை தம்பி மாற்றிக்கிறதானே சரி. அப்ப அவங்க 501 அதிகரிச்சிருக்கிறது எப்படி தப்பு? ஒன்னும் சொல்ல வேண்டாம். எங்களோட பழைய செயல்திறனை பாத்தீங்கல்ல, அதே போல் தொடர்பும் பல விஷயங்கள் கொண்டு வரும்னு சொன்னாலே மக்கள் நம்புவாங்க. ஆனா நம்பகத்தன்மை போய்விட்ட காரணத்தினால எல்லாத்தையும் அச்சடிச்சு 501 கொடுத்தாங்க. அன்னைக்கு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஸ்லேட் தேவைப்பட்டுச்சு, ஸ்லேட் கொடுத்தாங்க. இன்னைக்கு லேப்டாப் தேவைப்படுதுன்னு ஒரு கட்சி லேப்டாப் கொடுக்குறாங்க, வைஃபை தேவைப்படுதுன்னு ஒரு கட்சி வைஃபை கொடுக்குறாங்க. இதெல்லாம் கால மாற்றத்துக்கு ஏற்ப தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டார்கள் தான் அர்த்தம். கால மாற்றத்துக்கு ஏற்ற பிறகு நீங்க ஸ்கீம் கொண்டு வர போறீங்கன்றது வேற விஷயம். அதையே முதல்ல சொல்லணும். ஏன்னா உங்க மேல நம்பகத்தன்மை இல்லை. நீங்களும் அந்த மாதிரி ஸ்கீம் சொல்லி இல்ல, எங்களையும் அவங்களையும் ஒண்ணுபடுத்தாதீங்க. அதாவது அவங்க இத்தனை வருஷமா ஆண்டவங்க ஒரே வார்த்தை சொல்லணும், எங்களோட நல்லாட்சி தொடரும், அதிமுகவும் ஏற்கனவே இருந்த எங்களுடைய நல்ல ஆட்சி மீண்டும் வரும் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். இல்லைன்னா ஒரு 4-5 ஐட்டம் சொல்லலாம். இதுல 501 சொல்லும் போதே அவங்க என்னன்னா நாங்க எதையும் செய்யலன்னு ஒண்ணு ஒத்துக்கிறாங்க, இல்ல இனிமேல் இதை செய்ய போறதுல சும்மா வச்சுக்கோங்க கையில அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. அது மாதிரி வெற்று வாக்குறுதிகள் நம்பிக்கை இல்லை. இப்ப நான் கொடுத்திருக்க வாக்குறுதியை பாத்தீங்கன்னா எல்லாமே மற்ற மாநிலங்களில் பாஜகவால் ஆளப்படும் அத்தனை மாநிலங்களிலும் அமுல்படுத்தப்பட்ட சட்டத்துங்க. அதுலயும் நிறைய விவாதங்கள் இருக்கு. பிற மாநிலங்கள் இருக்கிற அதே யுக்திகளை இங்கேயும் பயன்படுத்த முடியுமான்ற கேள்வி இருக்கு. அது 2வது ரவுண்ட்ல நம்ம பேசலாம். தலைமை மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அறிக்கையை ஹீரோவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மனு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் ஸ்டாலின் இது ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொன்னது எந்த தலைமை மீது நம்பிக்கை இல்லாமல் புரிஞ்சுக்கிறது? அதாவது ஒவ்வொரு தேர்தலிலும்
தேர்தல் அறிக்கையை மக்களுக்கு முன்னால் வைத்து தேர்தல் களத்தில் செல்லும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இது இன்றோ நேற்றோ தொடங்கிய ஒரு மரபு அல்ல. 1957 தேர்தலிலே தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருந்தது. 52 தேர்தலில் நாங்க போட்டியிடவில்லை. பட் ஒரு பிளெட்ஜ் ஒப்பந்தம் இருந்தது. அதை கையொப்பமிட்டவர் வேட்பாளர்களுக்கு எங்கள் ஆதரவை நாங்கள் அளித்தோம். அதனால் இது ஹீரோவா இல்லையான்றது இட் இஸ் ஜஸ்ட் என்ன சொல்றது, ஒரு மெட்டபோர் தான். அதுக்குள்ள நம்ம ரொம்ப போக அவசியம் இல்லை. ஆனால் எங்களோட கருத்து என்னன்னா, ஒரு தேர்தல் வந்தா ஒரு தேர்தல் அறிக்கைன்றது ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட். அதுவும் ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சிக்கும் மக்களுக்கும் இடையான ஒரு ஒப்பந்தம். நாங்கள் ஆட்சி அமைத்தால் நாங்கள் என்னெல்லாம் செய்வோம் என்று சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஒரு கட்சி பாத்தீங்கன்னா எங்களுக்கு அவங்க பொதுச் செயலாளர் சொல்றாங்க, எனக்கு தெரியும் எந்த தருணத்தில் என்ன செய்வேன் என்று எங்களுக்கு தெரியும், உங்களுக்காக நான் இருக்கிறேன் சொல்றாங்க. ஆனா அதுதான் சொல்லணும். மக்கள் அதுதான் எதிர்பார்க்கிறாங்க. என்ன செய்வீங்க எங்களுக்காக? எங்களது வரிப்பணம், எங்களது உரிமைகள் பாதுகாக்கப்படுமா அப்படின்றது. இப்ப 50 ஆண்டுகளாக திமுக அதிமுக, நான் திமுக சார்பில் தான் பேசுறேன், என்ன செய்திருக்காங்கன்ற நிறைய கேள்விகளும் வந்திருக்கு. 50 ஆண்டுகளாக நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா சொல்லலாங்க. 67 சுயமரியாதை திருமணம்ல இருந்து இப்ப 2006 போட்ட 3வது கையெழுத்து அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம். அதாவது பெரியார் இதயத்தில் தைத்த முள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்து நாங்க வந்தால் பிரதானமா பூரண மதுவிலக்கு. இந்த மாதிரி தேர்தல் அறிக்கையில பல அம்சங்கள் இருக்கு. தேர்தல் அறிக்கையில பல அம்சங்கள் இருந்தாலும் திரு குமரகுரு சொல்றது போன்று நீங்க 50 ஆண்டுகால அரசியலில் ஒரு பெரும்பங்கை வகித்திருக்கக்கூடிய கட்சி பல நலத்திட்டங்களை செய்திருந்தால் இப்ப 501 அம்சங்களை பட்டியலிட்டு இருக்க வேண்டாம், ஏற்கனவே செஞ்சதெல்லாம் தொடரும் அப்படின்னு சொல்லிருக்கலாமேன்னு ஒரு விமர்சனம் வருது. அதுக்கு உங்க பதில் என்ன? இல்ல, அதுக்குதான் நீங்க அழகாவே முன்னாடியே சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி கால மாற்றத்துக்கு ஏற்ப நிறைய தேவைகளும் அதிகரித்திருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் அப் இந்தியா அதெல்லாம் வந்திருக்கு. ஸ்டார்ட் அப்ன்றதே இந்த ஒரு போன 5-6 வருடங்கள்ல தான் இந்த தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் பத்தி நமக்கு ஒரு புரிதல் இருக்கு. சோ அதுக்கேற்ப நிறைய திட்டங்களும் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு காலத்துக்கு ஏற்பதான் இப்ப ஏன் நம்ம இப்ப பாஜக ஏன் ஒரு தேர்தல் அறிக்கை தொலைநோக்கு பார்வையோட கொடுக்கறாங்க? அவங்க நாங்க 99-2004 ஆண்டு அந்த இதே நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் 2014க்கு சொல்லலாம். அது அப்படி இல்ல. ஒரு காலகட்டத்திலும் மக்களுக்கு தேவை என்ன? இந்த வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தேர்தல் தயாரிப்பு குழுவை அமைத்து பல மாவட்டங்களுக்கு சென்று மக்களோட கோரிக்கைகளை சேகரித்து அப்புறம் திமுக பொருளாளர் ஸ்டாலின் அவர்களின் நமக்கு நாமே பயணத்தின் வந்த லட்சக்கணக்கான கோரிக்கைகள் மனுக்கள் அதெல்லாம் சேர்த்து எங்களோட தலைவர் பொதுச் செயலாளர் ஒரு அறிவுரையின்படி நாங்கள் ஒரு தேர்தல் அறிக்கை, அது எல்லா கட்சியோட உரிமை. அதுங்க அது இந்த மாதிரி ஒரு விவாதத்துக்குள்ள நம்ம போறது சரியான்றது எனக்கு தெரியல. ஆனா அந்த விவாதத்துக்கு போற முன்னாடி ஹெச் ராஜா இந்த அறிக்கை வெளியிடறதுக்கு முன்னாடி சொல்றாரு, திராவிட கட்சிகள் ஆட்சியில் தமிழை வளர்ப்போம், நாங்க இவங்க தமிழையும் வளர்க்கல தமிழ்நாட்டையும் வளர்க்கல அப்படிங்கிறாரு. இது போன்ற நிறைய பிரிபிக்ஸ் ஆட் பண்ணி தான் இவங்க இந்த அறிமுகத்தை செய்தார்கள். அப்ப அது ஒட்டுமொத்தமா தான் அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இவர்கள் எதையுமே செய்யவில்லைன்னு தான் ஒரு தொலைநோக்கு திட்டத்தை நாங்க அறிமுகப்படுத்துறோம் சொல்றாங்க. ஹெச் ராஜா தான் சொல்லணும், தமிழ் செம்மொழியா அந்தஸ்து பெற்றதற்கு யார் காரணம் என்று. தமிழ்நாடு இன்று ஒரு தொழில் ரீதியாக ஒரு அளவுக்கு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கிறது என்றால் அதுக்கும் யார் காரணம்? இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்றதுலாம் இது 98-99 அந்த டைம்ல இருந்த என்டிஏ அரசுக்கும் தெரியும். பட் மேபி இப்ப ஹெச் ராஜா அவர்கள் மறந்திருக்கலாம், இல்ல மறைத்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தமிழகத்திற்கு என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு ஒரு கேள்வி வரும்போது நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். திமுக 1969 இருந்து தமிழ்நாடு வளர்ச்சிக்காக என்னென்ன செய்திருக்கார்கள் என்று பார்த்தால், ஃபர்ஸ்ட் தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, சிறப்பு பொருளாதார மண்டலம். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இங்கிருந்து ரொம்ப அருகிலே இருக்கிற கத்திப்பாரா பாலங்கள், சென்னையை சுற்றி இருக்க ஒரு 11 பாலங்கள், இதெல்லாம் ஏதோ டிஎம்கே டைம்ல அதாவே வரல, எங்களோட முயற்சியால் வந்தது. இப்ப அதுக்கு மேல அடுத்து என்ன செய்யலாம்? மெட்ரோ. இப்ப அதை எப்படி விரிவாக்கப்படுத்தணும், அதுதான் இங்க நாங்க பேசியிருக்கோம். திரு குமரகுரு, இந்த திராவிட கட்சிகள் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்வது என்பது சில டீடைலோட இந்த விஷயங்கள பிரச்சனைகள் இருக்கு, ஆனாலும் இந்த விஷயங்களை செஞ்சிருக்காங்கன்னு விமர்சிக்கிறாங்க. ஆனா திரு ஹெச் ராஜா போன்றவர்கள் ஒண்ணுமே செய்யல, தமிழ்நாடே வளரல அப்படின்னு சொல்றது ஒரு வெற்று புகார் அப்படின்னு பாக்கலாமா? என்ன அடிப்படை ஆதாரத்தோட அவர் பேசுறாரு? வெற்று புகார் இல்லைங்க. கிட்டத்தட்ட 67 இருந்து ஆண்டுகிட்டு வந்த 2 கட்சிகளுமே இது வரைக்கும் தமிழகத்துல மின்மிகை மாநிலமாக மாற்ற முடியல.
தமிழ்நாடு ஏற்பட்ட அந்த டெவலப்மெண்ட் காரணம் மக்கள் தான். தமிழகத்துக்கு உள்ள ரிசோர்சஸ், அந்த மாதிரி மக்கள், திறமையான மக்கள்லாம் அவங்களா உருவாக்கி வந்ததுதான் இது. இவங்க சொல்ற மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி கூட ஒரு நாட்டுல கொடுக்க முடியல. போன தடவை ஆட்சி தூக்கி எறியப்பட்டதுக்கு காரணம் என்ன தம்பிக்கு தெரியும். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் மின்தடை. அதையே அவங்களால 50 வருஷம் தாண்டி கூட பண்ண முடியலன்னா அப்புறம் தமிழை செம்மொழியாக்கி என்ன பிரயோஜனம்? நீங்க இலவச மின்சாரம் கொடுத்தீங்க. ஏதாவது ஒரு கிராமத்துல போய் விவசாயி கேட்டு பாருங்க, உனக்கு இலவச மின்சாரம் வேணுமா, தடையற்ற மின்சாரம் வேணுமான்னு. நான் பணம் கூட கொடுக்கறேன், தடையற்ற மின்சாரம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. இவங்கள என்ன நடந்துச்சுன்னு சொல்றோம். நாங்க எல்லாமே ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கோம். தேர்தல் அறிக்கையில் அவர் சொல்றாரு, வக்ஃப் போர்டு சொந்தமான அனைத்து இடங்களையும் எடுத்து ஆக்கிரமிப்பெல்லாம் எடுத்து திருப்பியும் வக்ஃப் போர்டுக்கே கொடுக்கணும்னு சொல்றாரு தேர்தல் அறிக்கையில். அடுத்த வரியை என்ன சொல்றாரு, இந்து கோயில்களுக்கு சொந்தமான எல்லா நிலங்களையும் எடுத்து யாரெல்லாம் இதுக்கு ஆக்கிரமிப்பால் இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கே பட்டா போட்டு கொடுப்போம்ங்கிறார். அதாவது இதுதான் சொல்றோம். ஏன் இப்படி எல்லாரையும் பிரிச்சு பிரிச்சு பார்த்து இன்னும் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொது இதுக்கு வாங்கல, தளத்துக்கு வாங்கல. மோடி அவர்கள் குஜராத்ல ஆட்சி பண்ணிட்டு வெளியில வரும்போது நெஞ்சு உறுத்தி சொல்றாரு, இங்க பாருங்க மின்மிகை மாநிலம், எலக்ட்ரிசிட்டி இருக்கு, சோலார் எனர்ஜி இருக்குன்னு. ஏன் உங்களால சொல்ல முடியல? இப்ப கூட நீங்க அறிக்கை தானே கொடுத்துட்டு இருக்கீங்க, புக்கா அறிக்கை தானே கொடுத்துருக்கீங்க. மக்கள் பார்த்தோன்னே வெறுப்படைறாங்க. இன்னைக்கு என்ன அறிக்கை வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு. மின்மிகை மாநிலம் அப்படின்னு ஒரு மின்சார விஷயத்துக்குள்ள போறாரு. அதுக்கு முன்னாடி திரு குமரகுருவிட்ட மீண்டும் நான் அந்த கேள்வி கேட்கிறேன். நீங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்கும் போதே உங்க அறிக்கையில் ஒரு விஷயம் வருது, 3வது ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு. தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் இந்த வாரி ஒரு அறிக்கையை வாக்குறுதி நீங்க கொடுக்கும் போதே அது ஒரு சர்ச்சைக்குள்ளாகும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? 3வது மொழினா என்ன மொழி நீங்க சொல்ல? அவங்க அவர் சொல்றது பாருங்க, 5வது வகுப்பு வரை தமிழ் கட்டாயமாக்கப்படும். 5ல இருந்து அதுக்கப்புறம் 3rd லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்ணீங்க உங்க இஷ்டத்துக்கு. நாங்க சான்ஸ்கிரிட் சொன்னா அதுக்கு விமர்சனம் சொல்றீங்க, ஹிந்தின்னு சொன்னா உங்க இஷ்டம். பசங்க எதை படிக்கணும்னு நினைச்சு படிக்கிறோம், படிக்கட்டும். ஐயா சொன்ன மாதிரி கலைஞர் பசங்க நினைச்சு படிக்கணும்ன்றது வேற சார். அதுக்கு ஒரு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு சிலபஸ் டிராஃப்ட் பண்ணணும், அந்த சிலபஸுக்கு ஒரு பாலிசி கொண்டு வரணும். அந்த பாலிசி எதை நோக்கியதாக இருக்குன்ற கேள்வி எல்லாம் இருக்குல்ல. இல்ல ஒரு குழந்தை ஜெர்மன் படிக்கணும்னு ஆசைப்படுது, ஜெர்மன் சொல்லித்தர ஆசிரியர்களை தமிழ் அரசு பள்ளிகளை நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் போட தானே ஜெர்மன் சொல்லித்தர முடியும். அது நீங்க ஜெர்மன் இல்லைங்க, பிரதான மொழிகள் என்னன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி கண்டிப்பா கத்துக்கணும். ஹிந்தி கத்துக்க கூடாது இப்ப சொன்னீங்கன்னா நம்ம தான் எதிரி ஆயிடும். எல்லாரும் தெரியும். எனக்கு கலைஞர் அவர்களே சொன்னார், தயாநிதி மாறன் ஏன் அமைச்சராக்கிறேன்னா அவர் ஹிந்தி தெரியும். அது அப்பதான் எங்களுக்கே தெரியும், அவருக்கு மட்டும் தான் ஹிந்தி தெரியும். சோ அது மாதிரி பல நல்ல திட்டங்கள்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. இதனால பாதிக்கப்பட்டது இளைஞர்கள். இப்ப இருக்க 40-50 வயசுக்கு எல்லாரும் கேட்டு பாருங்க, ஹிந்தி படிக்காது எவ்வளவு பெரிய ஒரு ஹேண்டிகேப். அதுதான் அவர் கரெக்டா சொல்றாரு. 3வது மொழியாக மொழி கொள்கை. ஆமா, இல்ல இப்ப சமீப காலத்திலே இந்த மோடி அரசு 2 வருடம் ஆண்ட காலத்திலே பாத்தீங்கன்னா கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல சன்ஸ்கிரிட்ட திருப்பி கொண்டு ஜெர்மனை நிறுத்தினாங்க. இப்ப எங்களோட எதிர்ப்புன்றது திணிப்பு தான். இப்ப எந்த ஒரு மொழியுமே ஹிந்தியோ சன்ஸ்கிரிட்டோ திணிக்க கூடாது. மக்கள் விரும்பி படிக்கட்டும். ஏதாவது இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஜெர்மன், பிரெஞ்சு, ஜப்பான், எது வேணாலும் அவங்க ஒரு விருப்பப்படி படிக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட், அந்த வக்ஃப் போர்டு, இந்து அறநிலை இதெல்லாம் சொன்னாரு, இந்து டெம்பிள்ஸ் எல்லாம். நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா இது ரொம்ப சிறப்பான ஒரு விவாதத்துல அவரே இறங்கி இருக்காரு. நான் இன்னைக்கு வரும்போது பாஜகவோட தேர்தல் அறிக்கை, தொலைநோக்கு அறிக்கை பார்த்தேன். ஆனா அந்த தொலைநோக்கு அறிக்கையில சிறுபான்மையினர் நலன்றது எங்கேயுமே காணோம் அப்படின்ற ஒரு தலைப்பே இல்ல. இன்னைக்கு தமிழகத்திலயும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு 20% சிறுபான்மையினர் இருக்காங்க. ஆனா அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில சிறுபான்மையினர் நலன் ஏன் இல்லன்றது அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண. நம்ம அடுத்த ரவுண்ட்ல வரலாம். திரு பத்ரி, தொலைநோக்கு பார்வை அப்படின்னு இந்த அறிக்கை அவர்கள் தலைப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனா நிறைய விஷயங்கள் ஏற்கனவே அவர்களுடைய அஜெண்டா புக்ல இருந்து அதை தமிழக சூழலுக்கு ஏற்ற மாதிரி கூட இல்லாமல் அவர்கள் அஜெண்டா புக் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு கூட ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க அந்த பார்வை உடன்படுறீங்களா? பாரதிய ஜனதா தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துல பிற கட்சிகள் சமீப காலத்துல சொல்லியிருக்கக்கூடிய பல கருத்துக்களும் இதுல இருக்கு. இன்னொருவர்கிட்ட ஒரு ஐடியாவை எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. அது நாங்கள் மட்டும்தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லலைன்னா, பல விஷயங்கள் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர், இப்போ வரிசையா அங்கிருந்து திமுக, ஆம் ஆத்மி கிட்ட கூட வந்திருக்கு. இதுல ஒன்னும் தப்பு கிடையாது. ஆனா இது ஒரு யூனிக் அப்படிங்கிறது இதுல நான் பார்க்கிறது இந்த ஆலயம் மதம் சம்பந்தமாக இருக்கிறது நீங்க வேற எந்த யாருடைய அறிக்கையிலையும் பார்க்க முடியாது. பட் பாரதிய ஜனதா அதை ஒரு முக்கியமான விஷயமாக முன்வைக்குது. இன்னொன்னு யூனிக்கா நான் பார்த்தது இந்த கால்நடை வளர்ப்பு சம்பந்தமாக இருக்கிறது.
அதை தவிர்த்துட்டு பார்த்தா பலர் பேசுறது அதோடைய தொடர்ச்சி அல்லது அதோடைய வேரியேஷன் அப்படிங்கறது தான் நம்ம பெரும்பாலும் பார்க்கணும். ஆனா அக்செப்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க ஆலயம்னு அது வேறு மாதிரி சொன்னீங்க. அதாவது ஆலயம் எல்லாமே அறநிலைத்துறை வசம் இருந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏற்கனவே அவர்களுடைய தொடர்ச்சியான அஜெண்டால இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அவர்கள் அதை வெளிப்படையாக சொல்றாங்க அப்படிங்கிறது ஒரு வகையில வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தாலும் தமிழக சூழலுக்கு இது போன்ற விஷயங்கள் ஏற்புடையதாக இருக்குமா? தமிழகத்துல இது இது ஒரு பிரச்சனையாக பெரிய அளவுக்கு ஆகுமான்னு எனக்கு இப்ப தெரியல. ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு வெளியிலேயே ஆலய பாதுகாப்பு இயக்கம், பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் பங்கெடுக்காமலேயே கூட சிலது நடந்துகிட்டு இருக்கு. சில பேர் இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல கோயில்கள் இருக்கிறதுனால அது சீரழிஞ்சு போயிருக்குன்ட்டு நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கு என்ன பொறுத்த அளவுக்கு. அப்ப இது ஆனா மக்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாக படுதா, பொதுமக்கள் நம்ம நினைக்கிறவங்களுக்கு? அதனால அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய அஜெண்டாவாக, இது ஒரு மெயின் அஜெண்டாவாக மாறக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அப்படி ஒண்ணு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்பொழுதைக்கு. பட் இதுக்கு ஓரளவுக்கான ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக வலுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு கோவில்கள் எப்படி பராமரிக்கப்படணும், கோவில்களுடைய சொத்து எங்க போகுது, கோவில்களுக்கு வரக்கூடிய வருமானம் எங்க போகுது, அரசிடமிருந்து கோயில்களுக்கு பணம் வருதா, இல்ல கோவில்கள் சம்பாதிக்கும் பணம் அது எந்த விதத்துல சம்பாதிக்கிறதா இருந்தாலும் அது வெளியில போகுதா போன்ற கேள்விகளுக்கு உண்மையில இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்தவர்கள் சரியான விடையை தரல. அப்ப இதை ஒரு கேம்பெயின் பாயிண்டாக பாரதிய ஜனதா மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது தெளிவாக அது சார்ந்த சில விஷயங்கள். இன்னொன்னு முக்கியமாக ஒரு 2 விஷயம் நீங்க பார்க்கணும். இதுல கல்வி நிலையங்களை பொறுத்த வரைக்கும் இதுலயும் இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி ஒரு இஷ்யூ ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. அனைவரும் சமமாக கல்வி நிலையங்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை பார்த்தேன். அதோடைய டீடைல்ஸ் எனக்கு ஒன்னும் சரியா தெரியல. அது நான் பார்க்கணும் என்ன மனசுல வைத்துக் கொண்டு சொல்றாங்கன்னு. பட் முன்பே என்ன இருக்குன்னா, ஏழை மாணவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படின்ற விஷயத்தை நான் அதுவுக்கே வரல. கல்வி நிலையங்களை ஏற்படுத்துவது அனைத்து மதத்தினருக்குமான கல்வி நிலையங்கள் அப்படின்ற அங்க எனக்கு டீடைல்ஸ் ஒன்னும் தெரியல. அவங்க எதை மீன் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அது கொஞ்சம் செக் பண்ணணும். பட் அதுவும் இன்றைக்கு ஒரு கேம்பெயின் பாயிண்டா மாறுவதற்கு, அதாவது இந்த தேர்தலில் ஆகுமான்னு தெரியல. பட் ஒரு லார்ஜர் ஒரு பிளாங்காக அதை எடுத்துட்டு போறதுல ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளிகள், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது மேல தொடர்ச்சியான விமர்சனங்களை பாரதிய ஜனதா தரப்பு வைத்துக் கொண்டே இருக்கிறது. இங்கதான் அவங்க மீண்டும் அதுக்கு வர்றாங்க. அனைத்து மதத்தினருக்கும் கல்வி நிலையங்கள் நடத்துவதற்கான இது அந்த மதத்தின் அடிப்படையில். நான் என்ன நினைக்கிறேன், கெஸ் பண்றேன், அவர்கிட்ட கேட்டா தெரியலாம். பாருங்க, கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிப்பதிலும் நடத்துவதிலும் எவ்வித மத பாகுபாடு இன்றி அனைத்து மதத்தினருக்கும் சம உரிமையும் வாய்ப்பும் வழங்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இன்றைக்கு மத சிறுபான்மையினர் கல்வி நிலையங்களை ஏற்படுத்துவதில் அவர்களுக்கு சில சலுகைகள் இருக்கு. அரசியலமைப்பு சட்டப்படி சிறுபான்மையினர் தான் கல்வி நிலையங்கள் உருவாக்குவதற்கும் அதை நடத்துவதற்குமான கூடுதல் சலுகை இருக்கு. ஒண்ணு. இரண்டாவது இந்த ஆர்டி வந்ததற்கு பிறகு அதனுடைய ஷரத்துகள் சிறுபான்மை கல்வி நிலையங்களுக்கு பொருந்தாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. இப்ப அது ரெண்டுத்தையும் இணைத்து இன்னும் தெளிவாக இந்த ஆர்டியில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்களா, அல்லது பெரும்பான்மை நிறுவனங்களுக்கும் சிறுபான்மை நிறுவனங்களுக்கும் ஒரே மாதிரியாக கல்வி தொடர்பான சட்டங்கள் பொருந்துவதாக ஒரு சட்டம் ஏற்றோம்னு சொல்றாங்களா? அது எனக்கு புரியல. அந்த நீங்க ரெண்டா இந்த விஷயத்தை பிரிக்க வேண்டியது இருக்கு. நீங்க ஆரம்பத்துல ரொம்ப அழகா கிளாசிஃபை பண்ண மாதிரி இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அதிகாரத்தில் இருந்த கட்சி, இருக்கின்ற கட்சி, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பாப்புலிஸ்டிக் மெசேஜும் இதுல இருக்கு, இவருடைய அஜெண்டாவும் இதுல இருக்கு. இதை பகுப்பாய்ந்து செய்து மக்கள் பார்வை இருக்கும் அப்படின்னு நம்புறதா, இல்ல ஆன் த ஹோல் இது ஒரு மாதிரியான அதே ஈர்ப்பை இந்த அறிக்கையும் ஏற்படுத்தும் நம்பலாமா? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அறிக்கையோ அல்லது அவர்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சாரமோ பெரிய அளவுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தாது. அவர்களுக்கான ஒரு சில தொகுதிகளை தாண்டி இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திரு பாக்யம், பல அம்சங்களை இடதுசாரிகள் நீங்க மறுப்பதற்கான இயல்பான வாய்ப்பே இருக்கு சித்தாந்த அடிப்படையில். ஆனா ஓரளவுக்கு இன்றைக்கு தமிழக சூழலில், குறிப்பாக மத்திய ஆட்சி வந்த பிறகு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை விரிவுபடுத்துவது
பலப்படுத்துது அப்படிங்கிற முயற்சியில் இந்த தேர்தல் அறிக்கை அவர்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா? அதாவது இந்த தேர்தல் அறிக்கை அவங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா இல்லையா என்பது இரண்டாவது. முதல்ல இந்த தேர்தல் சூழல் என்பது அவங்களுக்கு சாதகமா அமையல. ஆகவே அதனால என்னன்னு சொன்னா இந்த தேர்தல் அறிக்கையும் இப்ப எனக்கு முன்னாடி நண்பர் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு சாதகமா அமையாது. இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒன்னு, இந்த தேர்தல் காலத்தில் இந்த அறிக்கைகள் என்பது ஒரு ஏதோ இந்த சினிமாவில் வர்ற காட்சிகள் மாதிரி தான் மாறிக்கிட்டு இருக்கு. பலது அப்படிதான் மாறுது. ஒரு கதாநாயகனா ஒருத்தர் அடிச்சு 2 பேர் விழுந்தாருன்னா அடுத்த கதாநாயகரும் 4 பேர் விழுந்தாதான் அது எடுபடுன்ற மாதிரி நிலைமை என்பது அடுத்தடுத்த வாக்குறுதிகள். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பொருளாதார ரீதியான அம்சங்களை நீங்க அவங்க பார்த்தா ஏற்கனவே கொடுத்த 4 கிராம் தாலி அப்படின்னு சொன்னா 8 கிராம் தாலி, 8 கிராம் நாங்க கொடுப்போம். இப்படி சில விஷயம் ஏற்கனவே கட்சி விஷயங்களை அப்படி அணுகி வர்றாங்க. அதே மாதிரி சில நீங்க கரும்புக்கு விவசாயம் சார்ந்த சில விஷயங்கள், பொருளாதார சார்ந்த விஷயங்கள் புது சேதன்ல சொன்னதே கொஞ்சம் திரும்பி சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இவர்கள் பகிரங்கமா சொல்லியிருப்பது, அது நண்பர் சொன்ன மாதிரி எடுபடுதா இல்லை என்பது பகிரங்கமா சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா, ஒன்னு கல்வி நிலையங்கள் சார்ந்து சொல்லிருக்கூடிய விஷயங்கள் ஒரு ஆபத்தான விஷயம். அதுதான் நீங்க அவர் திரும்ப தெளிவுபடுத்திட்டார். மதம் சார்ந்த விஷயங்கள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களை நாங்கள் சமச்சீராக்குவோம் அது அப்படின்ற விஷயங்கள் இல்ல, மதம் சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டும் பார்ப்பது. இன்னொரு ஆபத்து நீங்க படிச்சு காட்டின மாதிரி இதுல என்ன இருக்குன்னா, ஏழை மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது என்ற விஷயம் வருகிற பொழுது அப்ப இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய தேவை என்பது இருக்கு. ஆகவே இப்ப ஏற்கனவே வைத்துடைய அஜெண்டாக்களை இதற்கென்று திணிப்பதற்கான முயற்சி என்பது நடக்குது. அதே மாதிரி இந்த கோவில் நிலம் 6 மாதத்தில் கோவில் நிலம் ஆக்கிரமிப்பு நிலம் கைப்பற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள், கோவில் நிலம் பாதுகாப்பு, கோவில் சொத்து பாதுகாப்பு, இந்த மாதிரி அம்சங்கள் எல்லாம் 2 விதமா பார்க்கணும். ஒன்னு என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் கோயில்களுக்கு எப்படி சொத்து உருவானதுன்ற ஒரு விஷயம் என்பது இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கோவிலுக்கு இடத்தை சில பெரிய லட்சக்கணக்கான ஏக்கர்கள் ஆக்கிரமித்து வைத்திருப்போலும் இருக்கிறார்கள் நீங்க கிராமப்புறங்கள்ல. இன்னொரு புறம் ஏராளமான குடியிருப்புகள் நீங்க நகர்ப்புறம் சார்ந்து இருக்கு. சென்னையில 50% டாக்குமெண்ட்லெஸ், அதாவது ஆவணமற்ற குடியிருப்புகள், அதுல 20% கோயில் நிலங்கள் என்று சொல்லக்கூடிய குடியிருப்பவர்கள். இவர்கள் சம்பந்தமாக இந்த ஆவணம் என்ன சொல்லுது, வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த ஆவணத்தினுடைய நோக்கம். அப்ப சென்னை நகரத்தில் நீங்க பெரும்பாலான இடங்கள்ல நாம் பேர் கூட சொல்ல முடியும், அப்படிப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை வகை மாற்றம் செய்து அவர்களுக்கு அங்கு குடியிருப்புக்கான சலுகைகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே கோரிக்கை. இப்ப இந்த அறிக்கையில அது இல்ல, அதெல்லாம் பறிக்கிறதுக்கான விஷயமாகத்தான் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஒன்னு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மத சிறுபான்மையினருக்கு அரசியல் சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்ட உரிமைகள், அரசியல் சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்ட உரிமைகள் யாருடைய விருப்பம் அல்ல, இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு விசேஷமான சூழல்ல அந்த அரசியல் சட்டம் உருவாகுது. அது இன்னொன்னு என்னன்னு சொன்னா கோயில் பாதுகாப்பு, இன்னொரு அஜெண்டா பசு பாதுகாப்பு. அப்ப அடுத்து என்ன வரான்னு சொன்னா பசு பாதுகாப்பு திட்டம், ஆன்மீக சுற்றுலா. ஏற்கனவே தமிழ்நாட்டில் சுற்றுலா என்று சொன்னாலே கோயில் தலங்களை அடிப்படையாக வைத்ததுதான், அது தனியார் போனாலும் சரி தனிப்பட்ட. ஆனா இது ஆன்மீக சுற்றுலா என்பது மதம் சார்ந்த விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணுவதற்காக ஸ்தாபனப்படுத்தப்பட்டு செய்வதற்கான ஒரு ஆபத்தான போக்குகள், அந்த அஜெண்டாக்கள் அதுக்குள்ள இருக்கு. ஆகவேதான் இது இந்த தேர்தலில் இது எடுபடாது என்பது இரண்டாவது விஷயம். ஆனா இவர்கள் எதை சார்ந்தவர்கள் அப்படின்ற விஷயத்தை அனைத்து மக்களுக்குமான ஒரு தேர்தல் அறிக்கையை இவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்ற விஷயமும் இதுக்குள்ள. தொடர்ந்து பேசலாம், நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டிருக்கு, நீங்க அதுக்கான பதில சொல்லணும். இடைவேளைக்கு பிறகு நான் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறேன். திரு மாஃபர் பாண்டியராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடமிருந்து தொடங்கலாம் இந்த 2வது பகுதியை. திரு பாண்டியராஜன், ஆளும் அரசுக்கு தைரியம் இல்லாததால் தான் இதுவரை தேர்தல் அறிக்கையை கூட வெளியிடவில்லை அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் மறைமுகமாக சொல்றாங்க. தைரியம் இல்லாத காரணத்தினால் தான் தேர்தல் அறிக்கை இன்னும் அதிமுக வெளியிடாமல் இருக்கா? இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு தொலைநோக்கு பார்வை 2023 அம்மா வெளியிட்டாங்களோ, 2012 வெளியிட்டாங்களோ, அன்னைக்கே ஒரு ப்ளூ பிரிண்ட் 10 வருடங்களுக்கான ப்ளூ பிரிண்ட் லே டவுன் பண்ணியாச்சு. அதுல 4 வருடங்கள் முடிந்திருக்கு. என்ன செய்தோம்ன்றத தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அம்மா. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு முதலீடுகள் வந்தது, என்ன ஈர்க்கப்பட்டிருக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல எந்த பயமோ அச்சமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு கிடையாது. ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில. இப்போ நாமினேஷன் ஃபைல் பண்ற டைம் வந்திருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தேர்தல் அறிக்கையில வரப்போற விஷயத்த அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. மதுவிலக்கு படிப்படியாக அமுல்படுத்தப்படும்,
என்ன மாதிரி அமல்படுத்தப்படும் தெளிவா சீக்வன்ஸ் பண்ணிருக்காங்க. எங்க தொலைநோக்கு பார்வை 2023 அடுத்த 7 வருடங்களில் என்ன நடக்கும் என்பதை ரொம்ப தெளிவா ப்ராஜெக்டைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். அந்த 15 லட்சம் கோடி எங்கிருந்து வரப்போகுது, அதுல என்னென்ன திட்டங்கள் நிறைவேறப்போகுது, 216 திட்டங்களை திட்டப்படுத்துதல் முடிந்திருக்கிறது. அதுக்கு மேல இதுல பல திட்டங்கள் உருவாக்கி அந்த அப்ரோப்ரியேட் கிளியரன்சஸ்க்கு போயிருக்கு. குறிப்பா சொல்ல போனா இந்த பிஜேபி தேர்தல் அறிக்கையில இன்னைக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கம் பிஜேபி தலைமையேற்று இருக்கும் மத்திய அரசாங்கத்துல எளிதா அவங்க கிளியரன்சஸ் கொடுத்தா அந்த விஷயங்கள் நடக்குமோ அந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப அன்ஸ்பெசிபிக்கா இருக்காங்க. நீங்க கேட்டீங்கன்னா இப்போ தேசிய மூலதனம் மற்றும் உற்பத்தி மையம் நிம்ஸ் நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஜோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நம்ம இப்ப தென் தமிழகத்தில் வரக்கூடிய 9 தொழிற்பூங்காக்கள் குறிப்பாக வாலிநோக்கம் தொழிற்பூங்கா மற்றும் விருதுநகர் அந்த மாதிரி 9 இடங்கள்ல அமைக்கக்கூடிய தொழிற்பூங்காக்கள் இதுல ஒண்ணுக்கு தான் இப்போ மத்திய அரசாங்கம் அது கொள்கை அளவில் அப்ரூவல் கொடுத்திருக்கு. இதுவரைக்கும் 10 நிம்ஸுக்கு அப்ரூவ் கொடுத்த மத்திய அரசாங்கம், அதாவது டெல்லி டு மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார்ல மட்டும் 10 அப்ரூவ் பண்ணிருக்கவங்க இதுவரைக்கும் தமிழகத்தில் கொள்கை ரீதியா ஒண்ணு தான் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இப்போ தமிழகத்தில் தேசிய மூலதனம் மற்றும் உற்பத்தி மையம் துவங்கப்படும் அப்படின்னு மட்டும் சொல்லி விட்டு போவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல. எதெல்லாம் மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற ஆளுங்கட்சியா இருக்கிற பிஜேபி அவர்களுடைய வலிமையினால் செய்ய முடியுமோ அது எல்லாத்திலையும் ரொம்ப வேகா ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க. எதெல்லாம் தமிழக அரசாங்கம் செய்ய முடியுமோ அதற்கு கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஓவரால் ஒரு பார்வை நான் வைக்க விரும்புறேன். இரண்டாவது, இந்த தேர்தல் அறிக்கையிலே பல விஷயங்கள் கொஞ்சம் செக்டேரியனா இருக்குன்னு எனக்கு படுது. அது ஒரு செக்யூலர் கவர்மெண்டா இருக்கக்கூடிய விஷயம் மாதிரி ஒரு செக்டேரியனா அப்ரோச் இருக்கிற மாதிரி எனக்கு படுது. இதுல மற்றபடி ஆழமாக சிந்திக்கப்பட்டு பல அறிஞர்களும் பல காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிற பல விஷயங்களை கோர்த்து கொடுத்திருக்கிறாங்க இந்த அறிக்கையில. மீனவர் பிரச்சனையில் கொஞ்சம் அகாடமிக்கா இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்களுடைய வாய்ப்புகள் இன்னைக்கு இல்ல. மீனவர் பிரச்சனையில் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் துரிதமாக எடுக்கவில்லை அப்படிங்கறத குற்றம் சுமத்தித்தான் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாமா? ரைட். இல்ல, இப்ப பிஜேபி உங்களுக்கு தெரியும், ஒரு 3 மாதங்கள் முன் வரை அவங்களுக்கு ஒரு அலைசே இல்லாம போகும் அப்படின்ற எண்ணம் வரும் முன் வரை ஒவ்வொரு மத்திய அமைச்சரும் பிரதம மந்திரி உட்பட தமிழக அரசின் சாதனைகளை புகழ்ந்தார்கள். பார்லிமெண்ட் புளோர்ல புகழ்ந்தார்கள், ஹைதராபாத் பப்ளிக் மீட்டிங்ல புகழ்ந்தார்கள். தமிழ்நாடு செக்ரட்டேரியட்ல பியூஷ் கோயல் ஒரு ரத்ன கிரீடத்தையே நம்ம சிஎம் இது அவங்க என்ன சொன்னாங்க, எலக்ட்ரிசிட்டியில ரொம்ப அருமையான சாதனைகள் சொன்னாங்க. ஆனா இந்த கடந்த 3 மாதங்களாக தமிழகத்தில் ஏதோ ஒரு நிலைக்கு அவங்க வரணும்னா கூட அம்மா ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும்ன்ற நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் கடந்த 3 மாதங்களாக அது குறிப்பாக பிரகாஷ் ஜவடேகர், பியூஷ் கோயல் தமிழக எலெக்ஷன்ல ஈடுபடக்கூடிய மத்திய அமைச்சர்கள் மட்டும்தான் அதை எதிர்த்து சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் பாக்குறேன். ஏதாவது வகையில அட்டாக் பண்ணி பேசணும் அதுக்கு சொல்ற ஒரு விஷயமா தான் படுது. எந்த கட்டத்திலையும் மீண்டும் உங்களோட வரேன். திரு குமர், ஒரு மத்திய அரசு தனிப்பெரும் பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய அரசு 2 ஆண்டுகள் ஆட்சி முடித்து தமிழகம் போன்ற ஒரு மாநிலத்தில் தேர்தல் சந்திக்கும் போது உங்கள் அறிக்கையில இன்னும் கூடுதலான விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா மத்திய அரசாக இருந்து கொண்டு அடுத்த ஆண்டு ஜல்லிக்கட்டை கண்டிப்பாக நடத்துவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறது, ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு அரசு சொன்னா அதுல ஒரு கன்சிடரேஷன் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள், நீங்க இது ஒரு வாக்குறுதியா கொடுக்கிறது எந்த அளவுக்கு பொருத்தமான ஒன்று நினைக்கிறீங்க? இதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய விவாதங்களை பேசிட்டோம். ஜல்லிக்கட்டுக்கு தடை எதனால வந்துச்சு? காங்கிரஸ் அரசாங்கம் அந்த காளையை உள்ள வச்சது. அதுல யாரெல்லாம் விலங்கு நல வாரியத்துல யாரெல்லாம் உறுப்பினராக இருக்காங்க, இப்பவும் காங்கிரஸ் தான் இருக்காங்க 2 வருஷத்துக்காக. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் விலங்கு நல வாரியத்திலிருந்து ஒரு கன்சென்ட் வாங்கி அதை அதுல வச்சு நாங்க ஒரு ஆக்ட கொண்டு வந்தோம்னா சுப்ரீம் கோர்ட் தடை கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க. அவங்க
சொல்றதெல்லாம் மிருக நல வாரியத்தை கேட்காமல் எதற்காக இந்த ஜியோ பாஸ் பண்ணீங்க தான் போன தடவை ஸ்டே கொடுத்தது. ஏன் எங்களால அதை பாஸ் பண்ண முடியல? ஆட்சியில் இருந்தா கூட அதுல இருக்கிற ஸ்டாட்யூட்டரி மெம்பர்ஸ் எல்லாருமே குறைந்தது 2 வருடங்கள் அவங்க பதவி காலம் இருக்கு. அவங்க எல்லாம் காங்கிரஸ்காரங்க. வெளியில கொடுக்கற மாதிரி சொல்லிட்டு காங்கிரஸ் இப்பவும் சொல்லிட்டு உள்ள அவங்கள வச்சு கொடுக்காதீங்கன்னு சொன்னதுனால தான் சுப்ரீம் கோர்ட்ல அவங்களோட கன்சென்ட் இல்லாம நீங்க பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுச்சு. இந்த வருஷத்துக்குள்ள அவங்களோட பதவி காலம் தாண்டி நீங்க 50 ஆண்டு காலமா ஆட்சியில் இருந்த இந்த இரு கட்சிகள் மீது கேள்வி எழுப்புறீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு. உங்கள் தேர்தல் அறிக்கையில 2 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு இதெல்லாம் செய்திருக்கிறோம், இதெல்லாம் மத்திய அரசுல இருக்கும் போதே நாங்க செஞ்சிருக்கோம், தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் ரிப்போர்ட்டோ அந்த கண்டென்ட் எதுவுமே உங்க இதுல இல்லையே. நிறைய இருக்கு பாருங்க. அவங்க சொல்றது பக்கிங்காம் கெனால்ல கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. தமிழகத்துல மட்டும் கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் நீளம் உள்ள பக்கிங்காம் கெனால் 80,000 கோடியில நாங்க ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாட்டு முதல்வரை நாங்க கேட்டிருக்கோம் அந்த ஆக்கிரமிப்புலாம் அகற்றி கொடுங்கன்னு. இது வரைக்கும் எங்களுக்கு பதில் இல்லைன்னு இன்றைக்கு மீண்டும் நிதின் கட்கரி ஒரு சொல்லியிருக்காரு இந்த முதல்வரை பற்றி. அங்கதான் நான் வரேன். திரு மாஃபாய் பாண்டியராஜன் சொன்னது போன்று 3 மாதங்களுக்கு முன்பு வரை இந்த அமைச்சர்கள் யாருமே தமிழக அரசு பற்றி எந்த விமர்சனமும் முன்வைக்கலையே. இன்றைக்கு இதே நிதின் கட்கரி 3 மாதத்துக்கு என்ன சொன்னாருன்னா 50,000 கிலோமீட்டர் சாலைகள் போற திட்டத்துல தமிழக அரசிடமிருந்து இடங்கள் கேட்டிருக்கிறோம், ஒத்துழைப்பு வந்து கொண்டிருக்கிறது, அங்க திட்டத்தை நிறைவேற்றுவோம்னாரு. பொன் ராதாகிருஷ்ணன் குளச்சல் துறைமுகத்துக்கான வேலைகள்லாம் தொடங்கிருச்சு. பொன் ராதாகிருஷ்ணன் அதை பற்றி பல்வேறு விஷயங்களை சொன்னாரு. இவர்கள் யாருமே அப்போது சொல்லாமல் இப்போது சொல்வது நீங்கள் எதிர்பார்த்த கூட்டணி அமையவில்லை அப்படிங்கிற காரணத்திற்காக பாண்டியராஜன் சொல்றதை எடுத்துக்கலாம். இல்ல அப்படி இல்லைங்க. இங்க தேர்தல் விஷயத்துக்கு வரும்போது இது ஏன் நீங்க செய்யலன்னு ஒருத்தர் கேட்கும் போது நாங்க செய்ய தயாரா தாங்க இருந்தோம், இந்த அரசாங்கம் செய்ய விடலன்னு சொல்றதுக்கும் சும்மா போகும்போது வரும்போதெல்லாம் அறிக்கை வாசிக்கும் போதெல்லாம் இந்த முதல்வர் சரியில்லை இந்த முதல்வர் சரியில்லைன்னு எப்படி நம்ம ஒருத்தர் குற்றம் சொல்ல முடியும்? அவங்க இன்னைக்கு சொல்றாங்க, நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க நான் பார்க்க முடியுதுங்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல பியூஷ் கோயலோட கருத்துக்கு நான் அதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அதாவது இங்க இருக்கிற முதல்வர் பார்க்க முடிந்திருந்தால் மாநில அரசின் ஒத்துழைப்போடு இந்த திட்டமா நிறைவேற்றணும் 2 வருஷத்துல அப்படின்னு சொல்ற ஸ்கீம்ஸ் என்னென்ன வச்சிருக்கீங்க? இதுவரை 2 ஆண்டுகளில் மத்திய அரசு தமிழகத்திற்கு கொண்டு வந்த தமிழக அரசுக்குன்னு இல்லைங்க, என்டையர் இந்தியாக்கே கொண்டு வரதுல தமிழக அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கல. உதய திட்டத்தை பாருங்க, கிட்டத்தட்ட 200 கோடிக்கு உண்டான குண்டு பல்புகள் இலவசமா கொடுக்கறோம்னு சொல்றோம். அவங்க சொல்றாங்க உங்களுக்கு வேணாம், எனக்கு 400 கோடி ரூபாய் கொடுத்து சென்னை கார்பரேஷன்ல டெண்டர் விட்டு நாங்க வாங்குறோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் மக்களுக்கு எப்படி சொல்றது? நாங்க திட்டம் பற்றி ஏற்கனவே நிறைய விளக்கங்களை கொடுத்துட்டாங்க. இல்ல விளக்கம் பாண்டியராஜன் குறுக்கிறார். திரு பாண்டியராஜன் நீங்க குறுக்கிட்டீங்க. ரைட். இல்ல உதய திட்டத்துல இவங்க சொல்ற விஷயத்துல இன்னைக்கு 16 ஸ்டேட்ஸ் அதை ஒத்து போயிருக்காங்கன்னா எந்த எலக்ட்ரிசிட்டி போர்ட்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்களோ அவங்க சைன் பண்ணிருக்காங்க. 3 மாசத்துக்கு ஒருக்க டாரிஃபை உயர்த்துவது என்பது எந்த மாநில அரசாங்கமும் சுயமரியாதை உள்ள எந்த மாநில அரசாங்கமும் ஒத்துக்கொள்ளாத விஷயம். அதே நேரத்தில் 75% கடனை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்சர்வ் பண்ணணும். அது ஏற்கனவே அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு 40,000 கோடி அதனுடைய கடன் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு டெஸ்பரேட்டா 3 மாசத்துக்கு ஒருக்க பவர் டாரிஃபை இன்க்ரீஸ் பண்றதுன்னா எந்த பாப்புலர் அரசாங்கமும் சர்வே பண்ண முடியாது. இல்ல உதய திட்டம் மட்டுமல்ல, எந்த திட்டத்தை அதோட குறிப்பாக அவர் சொன்ன பல விஷயங்கள் ஒத்துழைப்பு இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்களே. இல்லையே, அதே ஆட்கள் 3 மாசத்துக்கு முன்னால் வரைக்கும் பயங்கர ஒத்துழைப்பு கொடுத்த அரசாங்கம் தமிழக அரசாங்கம். மனிதவள மேம்பாட்டுத்துறையில முதல் இடத்துல இருக்க அரசாங்கம். அவங்களுடைய ஸ்கீம்ஸ் நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகணும். அது இங்க கூட பேசல, ஹைதராபாத்ல பேசுறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு பவர்ஃபுல்லா விஷயங்களை ஹேண்டில் பண்ணிருக்குன்னு பியூஷ் கோயல் சொல்றாரு. சோலாரை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு வேகத்தோட 0ல இருந்து 850 மெகாவாட்டுக்கு ஒரு வருஷத்துல உற்பத்தி திறனை உருவாக்கிய அரசாங்கம் இருந்த அரசாங்கம் பேசுறாரு. ஒவ்வொரு அமைச்சகமும் நிர்மலா சீதாராமன் பேசினாங்க, வெங்கையா நாயுடு பேசினாங்க, ஈவன் அருண்ஜேட்லி வர்றப்ப தெளிவா பேசிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு டிசனன்ட் வாய்ஸுமே 3 மாசம் முன் வரை இல்லாத ஒரு கட்சி திடீர்னு ஒத்துழைப்பு கொடுக்கலன்றது அதனுடைய நம்பகத்தன்மை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இதுல சொல்லி இருக்கிற பல விஷயங்கள் பல முறை மாநில அரசு ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல பல கட்டங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த உதய திட்டம் பற்றி திமுக தலைவர் கருணாநிதியின் அறிக்கைக்கு இங்க இருந்த அமைச்சர்கள் பதில் சொன்ன அந்த அறிக்கை பரிமாற்றங்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். உதய திட்டத்தை மட்டும் சாம்பிள் எடுக்காம ஒட்டுமொத்தமாக இந்த ஒத்துழைப்பு இல்லைங்கிற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது அதுக்கு உண்டான பதில் திரு பாண்டியராஜன் அவர்களின் வாதத்திலே இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கடந்த 3 மாதங்கள் எங்களுடன் கூட்டணி அமைக்க முடியாத காரணத்தினால் எங்கள் மீது குற்றம் சாடுகிறார்கள் என்று சொல்றார். அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏன் அமைதி காத்தார்கள்னா
கூட்டணி உருவாகும் என்ற நம்பிக்கையில் தான் அமைதி காத்தார்கள் என்ற பொருள் ஒன்னு. இரண்டாவது வந்து அது வந்து ஆக்சுவலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா சென்ற வருடங்கள் வந்து மதுரவாய துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்துக்கு வந்து சரியான ஒத்துழைப்பு இல்லை என்று ஒரு கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறார். சோ இதுதான் முதல் முறை அல்ல. ஆனா இப்ப வந்து இப்ப நம்ம பிஜேபியோட மேனிபெஸ்டோ பாத்துட்டு வரோம். சோ அதோட ஒரு தொடர்ச்சியா எனக்கு இன்னொரு கருத்து, ஏன்னா இது முன்னாடி ஏற்கனவே பேசிட்டோம் எல்லாரும். 2 பாகங்கள் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிராக இருக்கிறது. இதை வந்து எப்படி நீதிமன்றங்கள் எப்படி பார்வைக்குள்ளாகும்ன்றது ஒரு பெரிய கேள்வி. அதாவது அந்த ஆர்டிகல் 28, 29, 30 இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இஷ்யூ இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த வறுமை கோட்டு கீழ், அதாவது பொருளாதார அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடுன்றது வந்து ஆர்டிகல் 15க்கு எதிரானது. ஏன்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு தான் ஆர் எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன். அதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம். அதோட ஒரு படி, ஏன்னா இப்ப வந்து திராவிட கட்சிகள் என்ன செய்தார்கள் அப்படின்ற இது வந்து ஒரு பிரதானமா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து இங்க திராவிட கட்சிகள் என்ன செயலாண்மையா இல்ல செயல்பாடா இல்ல திராவிடமா அப்படின்ற ஒரு கேள்வி என்கிட்ட வருது. ஏன்னா ஒரு இது பாத்தீங்கன்னா அவங்களோட 17வது எண் தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் நலத்துறையை வந்து பட்டியல் இன மக்கள் துறையாக மாற்றுவோம் அப்படின்றாங்க. இப்ப எதுக்கு இந்த திராவிடன்ற வார்த்தையே வரக்கூடாதா? ஆதி திராவிடர் ஏன் வந்துச்சுன்ற வரலாறு தெரியலையா? ஏன்னா ஆதி திராவிடன்றது இன்னைக்கு திமுகவோ இல்ல அண்ணாவோ இல்ல பெரியாரோ கொண்டு வந்தது இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து ரெட்டிமலை ஸ்ரீனிவாசனாரே வந்து ஆதி திராவிடர் இருந்து அவரோட மகாஜன சபையை கொண்டு வந்தார். இதாவது 1893ல. இந்த ஆதி திராவிடர் உங்க கூட்டணில இருக்க கிருஷ்ணசாமியோட கோரிக்கை அதுதானே, ஆதி திராவிடர் இருக்க கூடாது, அந்த பேர் வேணாம், அந்த ஒரு வாதம் வந்து அவரும் வைத்திருக்கிறார். பட் வந்து இதோட வரலாறு பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் என்றது வந்து அவங்களோட தொன்மைக்கு ஒரு குறிக்கோள். அவங்க வந்து அவர் குடிமக்கள், முதல் குடிமக்கள்ன்ற ஒரு அடையாள குறி அதுதான். இப்ப வந்து ஏன் திராவிடர் வைக்க கூடாது அப்படின்னா, சரி கிருஷ்ணசாமி எங்களோட கூட்டணியில இருக்காரு, அப்ப இவங்களுக்கு வந்து ஏன் அந்த வார்த்தையை பிடிக்கவில்லைன்ற ஒரு இது இருக்கு. அண்ட் அதுக்கு என்னோட பிரதான கேள்வி வந்து ஏன் சிறுபான்மையினர் நலன் வந்து எப்படி 20% மக்களுக்கு வந்து ஏன் எதுவுமே இன்னைக்கு வந்து செய்யல? திரு சிறுபான்மையினர் நலன்ற அந்த டைட்டில் இல்ல அப்படின்னு மனு சொல்ற அதே நேரத்துல சமூக நீதி அப்படிங்கிற ஒரு டைட்டில் இல்லாமல் தமிழகத்தில் ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு கட்சி வெளியிடப்படுகிறது அப்படின்னா அதற்கான வரவேற்பு சரியானதாக இருக்குமா? அது நம்ம சமூக நீதினா என்ன அப்படிங்கிற டெபினிஷன்ல இருக்கு. உண்மையில ஒரு தேர்தல் அறிக்கையோ அல்லது ஒரு கட்சியோ ஒட்டுமொத்த சமுதாயத்தை மேல கொண்டு வரக்கூடிய திட்டங்களை முன்வைத்தால் அதுவே பெரும்பாலும் போதுமானது. இப்ப குடிநீர் தரோம், இல்ல விவசாயத்தை மேம்படுத்துறோம், அல்லது தொழில்துறை மேம்படுத்துறோம் அப்படிங்கும்பொழுது அதுல சிறுபான்மை, சமூக நீதி போன்ற விஷயங்கள் வந்து அவ்வளவு முக்கியமானதாக இல்லை. எப்ப இது சமூக நீதி அல்லது அது வந்து அது ரிசர்வேஷனாக இருக்கட்டும், அல்லது அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலாம்ங்கிற மாதிரியானதாக இருக்கட்டும், அல்லது அது போன்ற ஒரு சில சமூக நீதி சார்ந்த சில விஷயங்களை எடுத்துக்கொள்வோம். இதெல்லாம் வந்து தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம். குறைந்தபட்சம் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது மறுக்கிறார்களாங்கிற ஒரு பாயிண்ட் வந்து முன்வைக்க வேண்டியிருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினருங்கிறது வந்து சுமார் 10%, மத சிறுபான்மையினருங்கிறது வந்து 10%. அதுல வந்து பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான கட்சிகள் முஸ்லிம்களை நோக்கி சில சலுகைகளை முன்வைப்பது உண்டு. ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அந்த மாதிரியான சலுகை அறிவிப்புகள் எதுவும் கிடையாது. அது உள் ஒதுக்கீடா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துல கொடுத்து அது அவர்களே அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க வந்து முக்கியமாக வந்து முஸ்லிம்களை நோக்கி வைக்கக்கூடியதுன்னா அது பாரதிய ஜனதா எப்பொழுதுமே அது வைக்க போறது இல்லை. இல்ல, நீங்க அது வேறொரு பார்வையிலையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. பொருளாதார ரீதியிலாக இஸ்லாமிய மக்களினுடைய பொருளாதார பின்னணியும் கிறிஸ்தவ மக்களோட பொருளாதார பின்னணியும், அரசியல் ரீதியாக இவர்கள் திரண்டிருக்கக்கூடிய அந்த இயக்க பலமும், இவர்கள் திரண்டக்கூடிய இயக்க பலமும், இது போன்ற பல விஷயங்களை உள்ளடக்கி தானே பார்க்கணும். உண்மைதான். அது பொதுவா வந்து இஸ்லாமியர்கள் கொடுக்குறாங்க, கிறிஸ்தவர்கள் கவனிக்கலன்னு சொல்லிட முடியாதுல்ல. நான் கொண்டு வரது என்னன்னா, பாரதிய ஜனதா அதை சொல்ல போவதில்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்து அவர்கள் ஏன் சொல்லலைன்னா அவர்கள் சொல்ல மாட்டார்கள், அவ்வளவுதான். அது சொல்லித்தான் ஆகணுமா அப்படின்னா அந்த வாக்குகள் நமக்கு எப்படியும் கிடைக்க போறது இல்ல, அது சொல்லி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமாக இல்ல. அப்பதான் திருக்குமரகுரு சிறுபான்மையின மாணவர்களுக்கு கிடைப்பது போன்று அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அனைத்து மாணவர்களுக்கும் வறுமை கோட்டின் அடிப்படையில். அப்ப அங்க வரக்கூடிய கேள்வி என்னன்னா, அப்ப தொடர்ச்சியாக சிறுபான்மை மாணவர்களுக்கான உதவித்தொகை கொடுக்கப்படுமா, நிறுத்தப்படுமா? கொடுக்கப்படும். அவர்களுக்கு கொடுப்பது போலவே மத்தவங்களும் கொடுக்கணும். அங்க எந்த கிளாசிபிகேஷன் வருது? சிறுபான்மையினரை அவர்கள் இனம் சார்ந்து நீங்க வந்து கிளாசிஃபை பண்றீங்க. அப்ப வந்து அடுத்த கட்ட பெரும்பான்மை மாணவர்களை தானே உள்ள கொண்டு நீங்க அதுதான் சிறுபான்மையினர்கிட்ட வந்து ஏதாவது உரிமையை பறிச்சா ஏன் பறிக்கிறீங்கன்னு கேட்கறது கரெக்ட்.
அவங்களுக்கு மாதிரி எங்களுக்கு இதை உங்களுக்கும் கொடுப்போம்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பெரிய பாதிப்பு இருக்க போகுது? ஏன் அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கலன்றது வேற. அவருக்கு 10 ரூபா கொடுத்தா அந்த 10 ரூபா இவருக்கு கொடுக்கணும்னு சொல்லும் போது அவங்கள்ட்ட புடுங்க கூடாதுன்னு நீங்க சொல்லணும். அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றோம். அது எதுக்கு அதை ஒரு அரசியலாக்கி இந்த தேர்தல் அறிக்கையில எவ்வளவு நல்ல விஷயங்களா இருக்கு, எல்லாரும் கொண்டு போய் அந்த சிறுபான்மையில கொண்டு போய் விட்டு அது இதை பண்ண வேண்டாம். அதாவது அவங்க என்ன சொல்ல நோக்கம் என்னன்னா, திருப்பதி தேவஸ்தானம் போர்டு மாதிரி ஒரு போர்டு அமைச்சு அதுல ஒரு குழுக்கள் மாதிரி வச்சு ஆன்றோர்கள், சான்றோர்கள், நீதிபதிகள், ரிட்டையர்டு ஜட்ஜஸ் எல்லாம் வச்சு ஒரு குழுவா வச்சு நாங்க பார்க்க போறோம். அரசாங்கத்து கையில கொடுக்க வேண்டாம். பல ஊழல் நடக்குது. இன்னும் கேட்டா அந்த அறநிலைத்துறையில ஊழல் நடந்து ஒருத்தர் அப்படியே அரெஸ்ட் பண்ணாங்க. அறநிலைத்துறையிலாவது ஊழல் நடந்துச்சு, அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா அறநிலைத்துறை ஆவதற்கு முன்பு அது தனிநபர் சொத்தாக அனைத்து கோயில்களும் மாறினதுனால அறநிலைத்துறை தனிநபர் சொத்து வேண்டாம்னு சொல்லிதான் ஒரு வாரியம் அமைச்சு. அது அறநிலைத்துறைங்கிறது அரசு நேரடியான கட்டுப்பாட்டுல இல்ல. ஒரு ஈவோ தப்பு பண்றாரு அப்படின்னா அவர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் போய் கைது செய்யலாம். ஆனா ஒரு அறங்காவலர் தப்பு பண்றாரு, லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரையும் பப்ளிக் சர்வெண்டா கொண்டு வந்து அவரும் கரப்ஷன் ஆக்ட் உள்ள கொண்டு வருவோம். ஏன் இருக்கக்கூடாது? நான் சொல்ற பொது இடத்துல போய் நீங்க பண்ண பொது ஒழியர் தான் அவர் திரு பாக்கியம் இல்ல. அதாவது இந்த அவருடைய அந்த போர்டு தேவஸ்தானம் போர்டுன்றதை இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி வரலாறு முழுவதும் இப்படி சில கோயில் குருக்கள், நீங்க நெப்போலியன் போனபர்ட் என்ன பண்ணாரு? நீங்க மதங்களும் அது சார்ந்த சர்ச்சுகளும் நீங்க ஆட்சியை அநேகமா நிலம் எல்லா சொத்துக்களையும் கையில் வைத்திருந்தார்கள். அதை அவர் முதல்ல என்ன பண்ணான்னு சொன்னா அதை எடுத்தாரு. அவர் சர்வாதிகாரியா அடுத்த விஷயம் அரசின் கீழே கொண்டு வரக்கூடிய வேலை என்பது நடந்தது. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பார்த்தசாரதி கோயில் மாதிரி, நான் திருவனந்தபுரம் கோயில் மாதிரி, அல்லது தேவஸ்தானம் எல்லா விதமான உடைமைகளையும் அதில் உழைக்கக்கூடியவர்களையும் கோயில் சார்ந்த விஷயமாக மாற்றி அரசை நீங்க அப்பட்டமாக என்னன்னு சொன்னா ஒரு எதுக்கும் உதவாத ஒரு கருவியாக மாற்றி அதுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அறநிலைத்துறை அதுல இருக்கக்கூடிய குறைகளை போக்குவதற்கு, மூட்டை பூச்சி வந்திருக்கின்ற வீட்டை கொளுத்த வேண்டும் என்ற காரணம் போல் இந்த அறிக்கை இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அதை எப்படியாவது ஒரு இந்துத்துவ மயமாக்கி அதை சில உடைமையாளரிடம் ஒப்படைக்கக்கூடிய பணிகள் தான் அவனுடைய தொடக்கம் தான் இது. இது வரலாற்றுக்கு எதிராக போகக்கூடியது. ஏற்கனவே இதெல்லாம் அனுபவிச்சு வந்தாச்சு. போர்டு வந்தாச்சு, சில பல்வேறு விதமான அமைப்பு தனிநபரிடம் கொண்டு வந்த விஷயத்தை மீண்டும் பழைய நிலைக்கே கொண்டு போகக்கூடிய ஏற்பாடு. அப்ப அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் இல்ல சார், இதோட ஒரு விஷயத்தில் உடன்படுறேன். அந்த ஆதி திராவிடர், அது கிருஷ்ணசாமி சொல்லக்கூடிய கண்டென்ட் என்பது வேற. ஆனால் இந்த தேர்தல் அறிக்கை சொல்லுவது என்பது அது வரலாற்று ரீதியாக இந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் யார் என்ற ஒரு கட்டுக்கதைகளை மெய்ப்பிப்பதற்கான விஷயம் அதுக்குள்ள. அதனாலதான் இந்த ஆதி திராவிட என்ற விஷயம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற விஷயமும் வந்திருக்கிறது. ஆகவே அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய அஜெண்டா, இந்துத்துவ என்ற அஜெண்டாவை உள்ளடக்கக்கூடிய ஒரு பெரும்பகுதி இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. ஆகவே நீ கோயில் போர்டு அமைக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சுருக்கி பார்க்க முடியாது. அதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஆபத்தான விஷயங்கள் இருக்கிறது. இல்ல தோழர் பிரான்ஸுக்கு எல்லாம் போக தேவையில்லை. நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்க வைக்கம் பார்த்தாலே போதும். 1925ஆம் ஆண்டில் வைக்கத்தில் நடந்த போராட்டம் எதுக்குன்னா, அங்க இருக்கிற சிவன் கோயில் சுற்றி இருக்கிற நடைபாதையில் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் போக கூடாதுன்றதுதான். அதுக்கப்புறம் தான் டெம்பிள் என்ட்ரி ப்ரொக்ளமேஷனே வருது. சோ ஒரு அரசு தான் முதலில் தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் அவங்க சொல்றது இந்த அரசனுடைய ஃபார்ம் எல்லாமே இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தனிநபர்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு தானே சொல்றாங்க. தீண்டாமை இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லல. இல்ல, அந்த தனிநபர்கள் கிட்ட தான் அந்த தீண்டாமைன்றதே வருது. அப்பதான் அரசு நடவடிக்கையை எடுக்க முடியும். சோ இந்த ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா அதனாலதான் இந்த இந்து அறநிலைத்துறையே நம்ம உருவாக்குறோம். சோ நம்ம பெரியாரோட கொள்கைக்கு இவங்க இதான் நிறைய இடத்துல இந்த திராவிட கொள்கை பெரியாரோட கொள்கைக்கு எதிராக இருக்காங்க. ஆனா இன்னொரு சின்ன பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த மதமாற்ற சட்டம் பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தெளிவு இல்ல. யாரை வேண்டாலும் ஆசை வார்த்தைகள் சொல்லி மதமாற்றம் செய்தால் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சட்டம் கொண்டு வருவோம்ன்றாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1954ஆம் ஆண்டுல ஒருத்தர் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லி 6 லட்சம் பேரை ஹிந்து மதத்துல இருந்து புத்த மதத்துக்கு மாத்தினாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஐ மே ஹேவ் பீன் born a Hindu but I will not die a Hindu. அவர் யாருன்னா, இந்த வருஷம் நம்ம 125ஆம் ஆண்டு கொண்டாடுறோம்ல, பாபா சாஹிப் அம்பேத்கர். அவரே மத மாற்றத்துக்கு வழிவகை செய்தவர். அப்படி இந்த மதமாற்ற சட்டம் எதுக்கு இங்க அந்த ஒரு இடத்துலதான் நீங்க பல விஷயங்கள் சொல்லி இருந்தாலும் ஏன் இது மீண்டும் இங்க வருதுன்னா, மதமாற்ற தடை சட்டத்தை இதற்கு முன்பு அதிமுக அரசு பரிசோதனை செய்து பார்த்து அதில் எதிர்ப்பின் காரணமாக அதை பின்னாட்களை திரும்ப பெறாங்க. நீங்க கிட்டத்தட்ட அதே கண்டென்ட் மறுபடியும் உங்கள் தேர்தல் அறிக்கையில பகிரங்கமாக அறிவிக்கிறீர்கள்.
மதமாற்ற தடை சட்டம் என்பது ஏற்கனவே இந்த பூமியில் தோற்று போன ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுது. அதை நீங்க எந்த இடத்துல கொண்டு வரீங்க? இந்த பூமியில் தோற்று போனதுன்னு ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்து தோற்று போச்சுன்னா அந்த பூமியில் தோற்று போனதான். அவங்க எதுக்காக பயந்தாங்க, எதுக்காக மாத்தினாங்கன்றது எனக்கு தெரியாது. அதே மாதிரி அவங்க சிறுபான்மை எதிர்ப்பின் காரணமா அந்த எதிர்ப்பு எங்க இருந்து வந்தது? சிறுபான்மையில இருந்து எதிர்ப்பு வந்து பார்த்து பயந்துட்டாங்க. அது வேற. நாங்க இப்ப நாங்க என்ன சொல்றோம், கொண்டு வரோம்னு சொல்றோம் சட்டம். அந்த சட்டத்துல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு கோர்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க ஏதோ சேலஞ்ச் பண்ணலாம், அதை பத்தி இல்ல. ஆனா வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இவங்களுக்கு எதிரானவர்கள், முஸ்லீமுக்கு எதிரானவர்கள் ஏன் இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க? இன்னைக்கு நிதின் கட்கரி ஒரு நல்ல விஷயம் சொன்னாரு, அதை சொல்லிடுறீங்க. இந்த தமிழ்நாடு மாதிரி மிகப்பெரிய ஒரு கோஸ்டல் லைன், கடற்கரை இருக்கிற மாதிரி எந்த ஊரும் இல்ல. இதை வந்து நீங்க பல டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனா இது வரைக்கும் எந்த அரசுமே இதுக்கு எந்த முயற்சி எடுக்கல. ஆனா இப்ப இருக்கிற எங்க அரசு, நீங்க பெர்மிஷன் கேட்டா அடுத்த நிமிஷம் கொடுக்குறோம். நீங்க தயவுசெய்து சென்னையில இருந்து ராமநாதபுரம், ராமேஸ்வரம் வரைக்கும் எல்லாமே கடல் வழி மார்க்கமா கொண்டு போங்க. இன்னொன்னு, இங்க இருக்கிற உள்ளுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு உள்ள இருக்கிற நதிகள் எல்லாம் தயவுசெய்து நினைச்சிருக்கலாம். நீங்க இறங்கி இப்போ அது நினைச்சீங்கனாலே உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல வந்து எரிகேஷன் பயன்படுத்துறது சரி. ஆனா சேசந்திரத்திலே கொண்டு வர முடியலையே. நான் இந்த கோஸ்டல் ஜோன் அதான் சொல்றேன். நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதாவது நல்ல விஷயம் சொன்னோம் வச்சுக்கோங்க, இதை நீங்க பண்ணீங்களா? நான் சொல்றேன், நீங்க முதல்ல சொன்னீங்க 50 இடங்கள் என்ன பண்ணாங்க. இப்ப நான் கேட்கிறேன், உள்ளுக்குள்ள கர்நாடகா நமக்கு தான் பிரச்சனை, தமிழகத்துக்குள்ள நதிகளை ஏன் இணைக்கல? இணைச்சிருந்தா அதுல சொல்றாங்க, இணைச்சிட்டு 1 லட்சம் தடுப்பணைகள் கட்டுவோம்னு சொல்லியிருக்கோம். எதுக்கு தடுப்பணைகள்? என்ன நம்ம விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர் உயரணும்னு. இது நல்ல விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கு. அது எதையுமே நம்ம பாக்குறது இல்ல. இணைப்பை தாண்டி பல கூட்டு குடிநீர் திட்டங்களையும் இரு கட்சிகளும் மாறி மாறி செஞ்சிருக்காங்க. அதே நான் நீங்க வைகை காவிரி தண்ணியை வேலூர் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. பல கூட்டு குடிநீர் திட்டங்களை செயல்படுத்திருக்காங்கல்ல. அப்ப வேறு வகையாக அவர்கள் இதை செய்கிறார்கள். காவிரி நீங்க மத்த ஸ்டேட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற நதிகளை ஏன் இணைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இத்தனால ஏன் பண்ணல? மணல் பத்தி சொல்றோம். நீங்க மணல் வந்து லாரியில எடுக்கும் போது 200 ரூபாய் கொடுத்து எடுக்கிறாங்க மணல். இங்க வரும்போது 8000 ரூபாய் வருது. அது ஏன் இந்த திராவிட கட்சிகள் இத்தனால இது ஏன் இன்னும் பாத்துட்டு உங்களுக்கு தெரியாதா? இவங்க எதுக்குமே தெரியாது. நாங்க ப்ரொஹிபிஷன் சொல்றோம், என்ன அழகா சொல்லிருக்கோம். படிப்படியாக இல்ல, ப்ரொஹிபிஷன் கொண்டு வருவோம். அது எப்படி கொண்டு வருவோம்? கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எல்லாம் அந்த பெர்மிட் கொடுத்து அவங்க எல்லாம் அடிக்டா இருக்கவங்க எல்லாம் டி அடிக்ஷன் மாத்தி அப்படி ஒண்ணு கொண்டு வரும். அதிமுக சொல்றாங்க இல்ல, அவங்க சொல்ற படிப்படி வேற. முதல்ல நேரத்தை குறைப்போம், கொஞ்சம் அப்படி இல்ல. நாங்க சொல்றது முதல்ல இதை கொண்டு வரதுக்கு முன்னாடி பெர்மிட் கொடுத்து, அதுக்கப்புறம் யாரெல்லாம் அவங்களை டீஹாபிடேஷன் பண்ணுவோம் அவங்களெல்லாம் பண்ணிட்டு இதுதான் பண்ணும். முதல் கையெழுத்து 2வது கையெழுத்து சாத்தியம் கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், அப்படி சொன்னாங்கன்னா கலைஞர் அவர்களே முதல் கையெழுத்து போட்டுட்டு 2வது நாள் என்ன நடக்கும்? எல்லாம் கள்ளச்சாரை சாப்பிட்டு செத்துருவாங்க. உடனே கனத்த இதயத்தோட மீண்டும் திரும்ப பெறுகிறது இது பண்ண போறாங்க. ஆனா படிப்படியாக கொண்டு வர்றதுன்றது நாங்க சொல்றதுதான் உண்மையான இது. திரு பாண்டியராஜன், இது போன்ற விஷயங்களை தாண்டி பொதுவாக விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல கரும்புக்கும் மஞ்சளுக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து இந்த தேர்தல் அறிக்கையில அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி நீங்கள் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க அம்சங்களாக பார்க்கக்கூடிய பல விஷயங்களை அவர்கள் முன்னோட்டமாக வெளியிட்டு விட்டார்கள். நீங்க கடந்த கால செயல்பாடுகள் எங்களுக்கு பேசும் அப்படின்னு சொல்லும் போது ஏன் தேர்தல் அறிக்கை வெளியிடவில்லை? வெளியிடுவதில் உங்களுக்கு அச்சமாங்கிற கேள்வி மீண்டும் வரத்தான செய்து. இல்லைங்க, இதுல வந்து தெளிவா இந்த அறிக்கையில பாதி விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொருளாதார ரீதியாக அம்மா அவர்கள் அரசு என்ன முறையில செயல்பட்டு இருக்கோ அதுல ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டீங்கன்னா இந்த தேர்தல் அறிக்கை வந்துடும். ஒரு சின்ன கருத்து மட்டும் நான் முதல்ல முன்வைக்க விரும்புறேன். மனு அவர்கள் பேசினப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு தவறா பதிய வச்சாரு, அதை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 3 மாசம் வரைக்கும் அம்மா அரச புகழ்ந்து பேசிய மத்திய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் திடீர்னு டியூன் மாறுறதுக்கு காரணம் அவர்களோட டெஸ்பரேஷன் தான் சொன்னனே தவிர அதிமுகவோட கூட்டணி வராதனால அவங்க தாக்குறாங்கன்னு சொல்லல. அதை கரெக்ட் பண்ண விரும்புறேன். அவங்க எப்பயுமே வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி என்ற ஒரு பேச்சே கிடையாது. திமுக மட்டும்தான் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அது போல கரெக்ட் பண்ண. நான் சொன்ன விஷயம் வந்து அவங்களுக்கு எந்த கூட்டணியுமே அமையாததுனால அம்மா அரசை தாக்கணும்னா ஏதோ ஒரு 2 ஓட்டு அந்த ஆப்போசிஷன் வரும்னு நினைச்சாங்க. நான் சொன்ன விஷயம். பாளைய பாதுகாப்பு 3 மாதங்களுக்கு முன்பு இந்து ஆலயங்களை பாராட்டினாங்க, இப்ப விமர்சிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அதே 3 மாதத்துக்கு முன்பு நீங்களும் பாரதிய ஜனதா அரசை விமர்சிக்கவே இல்லையே. கரெக்ட் கரெக்ட். இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தோட நல்ல உறவு வச்சு அவங்ககிட்ட இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்களை கிடைக்க வைக்கணும், லைசன்சஸ் கிடைக்கணும். இந்த ஆங்கிள் தான் நம்ம வந்து ஒரு நல்ல உறவு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அப்ப கூட பாத்தீங்கன்னா நமக்கு விரோதமாக மத்திய அரசாங்கம் நமக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ்ல 2000 கோடி குறைச்சாங்க. உங்களுக்கு தெரியும். ஜிஎஸ்டியில அவங்களை எதிர்த்து வந்து தமிழக அரசாங்கம் ஸ்டாண்ட்ஸ் எடுத்தது. பல விஷயங்களை நாங்க வந்து ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கத்துடைய பாலிசிஸ் மாறி வர்றப்போ இப்ப இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
பொதுவாக சோஷியல் இண்டிகேட்டர் சார்ந்த விஷயங்கள்ல போக்கஸ் கம்மி. ஒரு 10% கூட வந்து சமூகவியல் சார்ந்த விஷயங்கள். இப்ப குஜராத் கவர்மெண்ட்ல பெரிய அளவுல வந்து பொருளாதார மாற்றங்கள் வந்தா கூட அவங்களுடைய சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் சமூக குறியீடுகள் எல்லாமே கீழே இருந்தது. ஒரு வகையில் இந்த தேர்தல் அறிக்கை அதே ட்ராக்ல போகுதுன்றது என்னுடைய கருத்து. இப்ப கரும்பு வரைக்கும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னா ஏற்கனவே வந்து மத்திய அரசாங்கம் 1500 டன்னுக்கு 1500 ரூபாய் என்று நிச்சயித்து தமிழ்நாட்டில் அதை அதிகமாக கொடுக்கிற பொழுது அந்த சம்பந்தப்பட்ட முதலாளிகளிடம் நீங்கள் பணம் வாங்கக்கூடாது, மாநில அரசு அந்த சுமையை ஏற்க வேண்டும் என்று சொல்லி பிஜேபி அரசு சொன்னது. இப்பொழுது இவர்கள் 4500 ரூபாய் என்பது அவர்கள் சொல்லிருக்கக்கூடிய விஷயத்துக்கு எதிராகவே இப்பொழுது வந்திருக்கின்ற ஒரு விஷயம். அவை இந்த அவங்களுடைய இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பொருளாதார விஷயங்கள் வழக்கமான அம்சங்கள். இன்னொரு புறத்தில் சமூக ரீதியான மோதலை உருவாக்குவதற்கான அனைத்து மக்களையும் ஒன்றளிக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக அது இல்லை. திரு பத்ரி, இந்த விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரணும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணு தொடர்ந்து இந்த கடன் ரத்து பண்றதுங்கிறது. இது திமுக சொல்லியிருக்கு, பிறர் இதை பத்தி பேசுறாங்க. இது உண்மையிலேயே வந்து தொடர்ந்து செயல்படுத்தினால் அது வந்து ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும். பாரதிய ஜனதா அதை வேறு மாதிரியாக பார்க்கும் நான் நினைச்சேன். அது இல்லை. தொடர்ந்து நான் இந்த ரத்து செய்வோம், நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் விவசாயிகள் பெற்ற கடனுக்குரிய வட்டி தள்ளுபடி செய்யப்பட்டு, சோ ஒரு வங்கியில வாங்கினதை கடனே தள்ளுபடி செய்வாங்க, இன்னொரு வங்கியில வாங்கினதை வட்டி மட்டும் தள்ளுபடி செய்வாங்க. நிறைய ஒரு லேக் ஆஃப் கிளாரிட்டி இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் பிறர் சொல்றாங்க அதனால நாமளும் சொல்லணும் அப்படிங்கிற அதே ஃபார்முலால தான் வந்திருக்கு. அப்கோர்ஸ் அந்த மதம் சம்பந்தமானது மட்டும் வேற யாரும் சொல்ல போறது, அது இவங்க மட்டும் சொல்றாங்க. எனக்கு இது வந்து அவ்வளவு பிடித்தமாக இல்லை இந்த மனு அறிக்கை. எங்களோட கருத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல வந்து இந்த இரண்டு அதிமுகவும் பாஜகவும் சில இடத்துல வந்து ஒன்றுபடுறாங்க. இது வந்து ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஒரு விதமான ஹெலிகாப்டர் ஆட்சி தான். மழை வெள்ளத்தில் வந்து அவரும் ஹெலிகாப்டர்ல வருவாரு, இவங்களும் ஹெலிகாப்டர்ல போய் பார்ப்பாங்க. ஆனா உண்மையில வந்து இன்னைக்கு திமுகவோட தேர்தல் அறிக்கைக்கு தான் ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது. அதனால் தமிழகத்தில் சூழும் அந்த காரிருள் போய் தமிழரோட தலை நிமிர சூரியன் உதிக்கும். உங்களுடைய இறுதி கருத்து? இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன, எத்தனால் ப்ரொடக்ஷன் பத்தி பேசிருக்காங்க. 10% தான் பண்ணணும்னு எந்த ஆலையும் செய்யல. இப்ப நாங்க எத்தனால் வந்து 25% பண்ணி அது வந்து பெட்ரோலுக்கு யூஸ் பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீலகிரி மாவட்டத்தையே மொத்தமா இயற்கை வளமான மாவட்டமா மாத்துறதுக்கு சொல்லியிருக்காங்க. இதுல நிறைய நல்ல அம்சங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பாருங்க. இதுல நாங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த திட்டங்கள் அத்தனையுமே பக்கத்து மாநிலத்திலேயே எங்களால ஆளப்படுற மாநிலத்துல செஞ்சிருக்கோம். இது செய்ய முடியாது, இம்ப்ராக்டிக்கல் எதுவுமே கிடையாது, எல்லாமே பிராக்டிக்கலா பாசிபிள் தான். அன்னைக்கு என்ன அங்க மத்திய அரசு இருக்கிறதும் நாங்களும் இங்க மாநில அரசும் ஒரே கட்சி ஆண்டா இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எல்லாம் சுமூகமா வரும். இந்த தேர்தலுக்கு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் விவாதிக்கக்கூடிய விஷயம் நிறைய நேரம் தேவைப்படும். ஆனா நமக்கு நேரம் போதிய அளவு இல்லாதனால நிகழ்ச்சி நிறைவு செய்யற. நிகழ்ச்சியில் கலந்தவருக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம்.